வயநாடு நிலச்சரிவின் முக்கியமான அந்த இதய பகுதியாக இருக்கக்கூடிய முண்டகை அப்படிங்கிற அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் மண்ணில் புதைந்து கிடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே அவங்க புதைந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சற்று நேரத்துக்கு முன்பாக நம்ம பார்த்த அந்த நேரலையிலும் கூட ஒரு ராணுவ வீரர் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். அங்கே மொத்தம் 400 குடும்பங்கள் அந்த ஒரு கிராமத்தில் அந்த ஏரியாவில் மொத்தமாக வசிக்கிறாங்க. அந்த 400 குடும்பங்களில் பெரும்பாலானவர்கள் கொடுத்த வார்னிங் எல்லாம் ஏற்று வெளியேறாதவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த மண் சரியும் போது அப்படியே அவர்கள் வீடுகளோடு புதைந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுதை கேட்கும்போது உண்மையிலேயே இப்போ அந்த முண்டகையில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளில் பெரும் மண் குவியல்களை பார்க்கிறோம். மண் சரிந்து அப்படியே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதற்கு மேலே நின்றுதான் மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு அடியில் அத்தனை வீடுகள், அத்தனை குடும்பங்கள், அத்தனை உயிர்கள் புதைந்திருக்க கூடுமா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பெரும் அதிர்ச்சியாக நம்முடைய காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. நம்முடைய செய்தியாளர் சிவசபாபதி அங்கே நேரடியாக முண்டகையிலிருந்து கூடுதல் தகவல்களோடு நம்மோடு இணைந்திருக்கின்றார். சிவசபாபதி, அங்கே இத்தனை பேர் அப்படியே புதைந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. 400 குடும்பங்கள் இருந்ததா சொல்லப்படுது. இப்போ அவர்களுடைய உடல்களையாவது மீட்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களா? என்ன செய்ய போறாங்க இந்த சிச்சுவேஷன்ல மீட்பு படையினர்? தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த முண்டக்கையில் கனமழை மீண்டும் தொடர்ந்துருச்சு. இடையில கொஞ்சம் கனமழை நின்றிருந்தாலும் மீண்டும் தொடர்ந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே மீட்பு பணியில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த மழை அப்படிங்கிறது பெரும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினே சொல்லலாம். நம்மக்கிட்ட கோயம்புத்தூர்லேருந்து வந்த டிஎஃப்ஓ சார் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்கள் உங்கள் டிஎஃப்ஓ தீயணைப்பு துறையில் இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை நாளாக பணி பண்ணிட்டு? நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து 40 தீயணைப்பு வீரர்களுடன் தமிழ்நாடு காவல்துறையுடைய தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸு ஒரு 20 வீரர்களுடன் நாங்கள் எங்களது இணை இயக்குனர் அவர்கள் தலைமையில் வருகை புரிந்திருக்கிறோம். சரி சார், வந்ததுலேருந்து நீங்கள் எந்த மாதிரி, அதாவது தீயணைப்புத்துறை சார்ந்து நீங்கள் எந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் தேடும் பணியில் ஈடுபட்டு வர்றோம். ஒவ்வொரு அந்த அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள கிராம பகுதிகளை நாங்கள் நேரடியாக காலையிலிருந்து மாலை வரை சென்று தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். இல்லை சார், இப்போ நீங்கள் நிலச்சரிவில் தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் இதுவரை எத்தனை உடல்கள் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்க? இது போர்க்கால அடிப்படையில் சம்பவம் நடந்த உடனடியாக உடல்கள் மீட்கப்பட்ட காரணத்தினால் தற்போது மீட்கக்கூடிய அளவில் உடல்கள் எதுவும் தென்படவில்லை என்ற காரணத்தினால் தேடும் பணி மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மழையின் காரணமாக உங்களுடைய பணி தாமதம் ஏற்படுமா சார்? சவாலாக இருக்கிறது, ஆனால் தாமதம் ஏற்படவில்லை. தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதான் உணவு, அந்த குடிநீர் இதெல்லாம் கரெக்டாக கிடச்சிட்டு இருக்கா? முறையாக வழங்கப்பட்டு வருகிறது சார். இப்போ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் ஒரு 400-500 பேர் புதைந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இது அப்படி புதைந்திருக்கிறவங்களை நீங்கள் உயிரோடு எடுக்கும்போது அவங்களுடைய உடல் அழுது இருக்கும், அவங்களுடைய உடல்கள் எடுக்க முடியுமா சார்? இருந்தால் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். அப்படி எடுத்தாங்கன்னா அவங்க மூலியமாக தொற்று பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறீங்க? அது உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகிற காரணத்தினால தொற்று ஏதும் பரவுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்த டிஎஃப்ஓ இங்கே கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக 40 பேர் குழுக்களோட பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. கனமழை காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தற்பொழுது வெளியேறியிருக்காங்க. அதாவது இங்கே பார்க்கக்கூடிய மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறவங்களும் தற்பொழுது பணியெல்லாம் நிறுத்திட்டு அருகாமையில் இருக்க இடங்களுக்கு ஒதுங்கி நின்றுருக்காங்கன்னே சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை, அதாவது இந்த மீட்பு பணி அப்படிங்கிறது ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.